ப்ரோ அங்கே போகாதீங்க ப்ரோ. நானும் அதான் பார்த்தேன் ப்ரோ. ஹலோ, இது சவுண்டு கேட்குதுல்ல? ஆமாம். உங்களை பார்த்துட்டு போகலாம், உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிட்டு போகலான்னு தான் நாங்கள் வந்திருக்கோம். பாய் எக்ஸ்ட்ரீமான சவுண்டு பாய், உள்ளே இருந்து கேட்குது பாய். பிரசாந்த் இந்த சவுண்டு கேட்குது பிரசாந்த். வாய்ஸ் கேட்டீங்களா? கேட்டேன் பிரசாந்த். கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாய் இந்த ஆமாம் வாய்ஸ். ஆமாம் பிரசாந்த். இந்த அமைதியாகவும் அதுக்கு ஆக்ரோஷம் பிரசாந்த் இது பயங்கரமாக கேட்குது பிரசாந்த். எதுவும் பயங்கரமாக பிரசாந்த். இது எங்கே இருக்கு எதுக்குன்னே ஒன்றுமே தெரியல பிரசாந்த். நம்ம பாட்டு கிளம்பி வந்துட்டோம். ஒரு வேளை நரபலி பண்ணி இங்கே வச்சுருப்பாங்களோ? ஏன்னா 23 நிலைக்கு தான் கேப்சர் பண்ண ப்ரோ. ஒரு வேளை இருக்குமோ? அது ஒரு ஆபத்தானது பிரசாந்த். அது இட்லாம் பண்ணான்னா நம்ம உசிரே போயிடும் பிரசாந்த். ஏன் பண்ணலாம் பிரசாந்த்? சரி இப்போ என்ன பண்ணலாம்? பண்ணா நீங்கள் வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த பில்டிங்கில் நடந்த கொடூரமான சம்பவத்தினால இந்த பில்டிங் கம்ப்ளீட்டாக கைவிடப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கு. இந்த பில்டிங்கை கட்டுறதுக்காக ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பொண்ணை கொடுமையான முறையில் நரபலி கொடுத்து கொலை பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணை நரபலி கொடுத்துட்டு தான் இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங்கை கட்ட ஆரம்பித்த உடனே இந்த பில்டிங்கை கட்டியிருந்த சில பேர் மர்மமான முறையில் செத்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸ் இந்த பில்டிங்கில் இருந்து கேட்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடம் கொஞ்சம் மோசமான இடம். சுற்றி 4 பக்கமும் கண்ணு வச்சுக்கோங்க, சேஃபாக வாங்க. ஓகேவா? ஒன்றாவே ட்ராவல் பண்ணலாம், தனியாக எங்கேயும் போயிடாதீங்க. ஓகே ஓகே பிரசாந்த். பிரசாந்த் மேலே இருந்து சவுண்ட் கிடைச்சு போய். அதான் மேடம் இந்த மாதிரி சவுண்டு ஸ்டார்டிங்லேயே கேட்குது. யாரு? ஹலோ, இது சவுண்டு கேட்குதுல்ல? ஆமாம். யார் அது? என்னப்பா எழுதி வச்சிருக்கிறாங்க? பாய் அசிங்கமாக வரைஞ்சி வச்சிருக்கானுங்க பாய். பசங்க வரையறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கல போல உங்களுக்கு. யாரு? யார் அது? பிரசாந்த் ஒரு மாதிரி கேட்குது பிரசாந்த். பாய் அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னாங்க? ரூபினி. 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 ஆமாம். ரூபினி, நீங்கள் தான் இங்கே இருக்கீங்களா? நீங்கள் தான் இங்கே இருக்கீங்கன்னா உங்களால் எங்கள் முன்னாடி வர முடியுமா? பாய் சவுண்ட் அங்கேருந்து கேட்குது பாய். ஸ்டார்டிங்லேருந்து சவுண்ட் கேட்டு ரொம்ப பயமாக இருக்குது. சரி வாங்க பார்த்துக்கலாம் வாங்க. அதெல்லாம் தான் அங்கங்கே இல்லை இல்லை நம்ம வீடியோ எடுக்க தான் வந்துருக்கோம், பார்த்துக்கலாம் வாங்க. இல்லை கல்லுலாம் கிடக்கு, பார்த்து வாங்க. ரூபினி, நீங்கள் தான் சவுண்ட் போட்டிங்களா? இந்த ஆப்பில் பார்க்க வரேன். பார்க்கல. பார்க்கலாம்.
நீங்க தான் சவுண்ட் போட்டீங்கன்னா முன்னாடி வர முடியுமா உங்களால? உங்களை பார்க்கறது நடந்த மாதிரி இருந்துச்சு பிரசாந்த். பை பை ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. ஆமா, அதை கேட்டு தான் நான் திரும்பினேன். எங்க இருக்கீங்க? எதுக்கு எங்களை பயமுறுத்துறீங்க? உங்களை பார்த்துட்டு போகலாம், உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணிட்டு போகலான்னு தான் நாங்கள் வந்திருக்கோம். எக்ஸ்ட்ரீமான சவுண்டு பாய். ஆமா பிரசாந்த். எங்க இருக்கீங்க? பிரசாந்த் பாய் நீங்கள் ஏதாவது கேளுங்க. இங்க ரூபினி, நீங்க இங்க தான் இருக்கீங்களா? நீங்க தான் வந்து சவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இதே மாதிரி தானே கேட்டுச்சு நம்ம. என்னப்பா எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. பக்கத்தில் இருந்து தான் சவுண்ட் கேட்குது, அங்கே போய் பார்த்தா எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ரூமை சுற்றியும் அசிங்கமாக வரைஞ்சி வச்சிருக்கானுங்க பாய். அங்கங்கே காதல் கவிதைங்கிற பேரில் கருமத்தை எழுதி வச்சிருக்கிறானுங்க. பிரசாந்த் சவுண்ட் கேட்குது பிரசாந்த். வாய்ஸ் கேட்டீங்களா? கேட்டேன் பிரசாந்த். கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா இந்த வாய்ஸ். ஆமாம். உங்களால் உங்கள் பேர் சொல்ல முடியுமா? ஹலோ. என்ன பிரசாந்த் நீ பயங்கரமாக கேட்குது பிரசாந்த்? எதுவும் பயங்கரமா பிரசாந்த், இது என்ன இருக்குது எதுக்குன்னே ஒன்றுமே தெரியல பிரசாந்த். நம்ம பாட்டு கிளம்பி வந்துட்டோம். ரூபினி, நீங்கள் தான் இப்போ சவுண்ட் போட்டிங்களா? உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? உங்களுக்கு உதவி எதுவும் தேவைப்பட்டா எங்ககிட்ட தாராளமாக சொல்லலாம். சவுண்டு உள்ளது தான் போய் கேட்குது எனக்கு. உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு உதவி எதுவும் தேவைப்பட்டா தாராளமாக எங்ககிட்ட சொல்லலாம். கீழே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஸ்டெப்ஸ் கேட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சவுண்டாக கேட்குது. ஃபாலோ பண்ணுற மாதிரி சவுண்டா? நடந்து ஒரு சவுண்டாக கேட்குது பிரசாந்த். பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுறது. ப்ரோ ஒன்று நோட் பண்ணிங்களா? நம்ம எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ரெசார்ட்டையும் மாட்டாங்க. இந்த இடத்துல நலப்படி வேற ஆயிரம் சொல்கிறாங்க. அதுக்கும் இந்த ரெட் கலர் எழுதி பார்த்தாவே பயமாக இருக்குது. பாய், நரபலினா ஏதாவது ஓரமாக போட்டு எரிச்சிட மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் சொல்லலாம். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா. இது நரபலியெல்லாம் கிடையாது. இன்னும் நாசமாக பணம் தான் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் காதல் கவிதையா? இதெல்லாம் படித்து பாருங்களேன், உங்களுக்கே கடுப்பாகும். நானும் வந்து ஆனால் சார் ஸ்டார்டிங் தான் யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணுறதா கேட்டுகிட்டே இருந்துச்சு. எந்த சைடில் சவுண்ட் வருதுன்னே தெரியல ப்ரோ. யாரு? யாரது? அங்கே ஏதோ மூவ் ஆச்சு, நான் பார்த்தேன். அந்த கார்னரில் ஏதோ மூவ் ஆச்சு, நான் பார்த்தேன். கேட்டுச்சா?
நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, நம்ம ரொம்ப நேரமாக இங்கே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப நேரமாக இங்கே நிற்க கண்டினியூவாக இது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. ஆமாம், நம்ம மேலே போய் பார்க்கலாம் வாங்க. மேலே போங்க. நான் போவா? போங்க போங்க, சேஃபாக போங்க. போங்க பார்த்துக்கலாம், போங்க பார்த்துக்கலாம் போங்க. அங்கே போகாதீங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ என்னை விட்டு எங்கே ப்ரோ போகிறீங்க? இதெல்லாம் கேப்சர் பண்ண பாய். நானும் அதான் பார்த்தேன் ப்ரோ. கருப்பாக ஏதோ நின்றுட்டு இருக்கு, நான் பார்த்தேன். அதுக்குள்ளே எங்கே போனீங்க? ஹலோ, ப்ரோ நீ கேப்சர் பண்ணிக்கலாம். நான் பார்த்தேன் ப்ரோ, கேப்சர் ஆயிடுச்சுன்னு தெரில. ப்ரோ வழி பண்ணாமல் நம்ம விடக்கூடாது போல ப்ரோ. ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு ப்ரோ. அந்த ப்ரோ வேற அந்த சைடு சவுண்டு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கேன். பிரசாந்த், ஒரு வேளை நரபலி பண்ணி இங்கே புதைச்சிருப்பாங்களோ? ஏன்னா நம்ம உருவத்தையும் நல்லா இங்கே தான் கேப்சர் பண்ண ப்ரோ. ஒரு வேளை இருக்குமோ? இதை பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. பார்ப்பாங்க. ஒரு வேளை நரபலி பண்ணி இந்த இதுக்கப்புறம் நிறைய சம்பவம் நடந்திருக்குமோ? நடந்திருக்கலாம். அப்போ ஏதாச்சும் இங்கே ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ, விர்ச்சுவல் ஏதாச்சும். ஆனால் பாய் நீங்கள் யோசிச்சிங்களா? சொல்லுங்கள். ரெண்டு டைப்ஸான சவுண்ட் எனக்கு கேட்குது பாய். ஆமாம், சம்டைம்ஸ் மைல்டாக சவுண்டு கேட்குது, சம்டைம்ஸ் ஆக்ரோஷமாக சவுண்டு கேட்குது. ஆமாம் ப்ரோ. புரியல எனக்கு. எத்தனை இதுதான் இங்கே இருக்குன்னு தெரியல ப்ரோ. ஆனால் ஒன்று மட்டும் இல்லை ப்ரோ, 2-3 இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கேள்விப்பட்டதுபடி ரூபினி மட்டும்தான். ரோபினி மட்டும்தான். நமக்கே பெரிய ட்விஸ்ட் எதுவும் காத்திருக்கா தெரியலையே. பிரதர் ஒன்று நோட் பண்ணிங்களா? நம்ம எப்பவுமே மூவ் பண்ணவே விட மாட்டேங்குது. நம்ம ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம ஹேங் ஓவர் பண்ணது தெரியுதுங்களா? எப்பவுமே நம்ம எல்லா ஃப்ளோரும் மூவ் பண்ண மாதிரி. எங்க இருந்து பாய் சவுண்டு கேக்குது? நம்ம என்ன அதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல. அந்த மாதிரி ஏதோ பண்ணுது போகிறோம்ல. கேக்குதா? கேட்குது ப்ரோ. வீடியோ எடுத்து பார்க்கலாமா? ஒருவேளை நம்ம இங்கே இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையோ, அது மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ? கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம் பாய். ஏதாவது கம்யூனிகேட் பண்ணி கேட்குதா? ப்ரோ இந்த இடத்துல வெட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. கீழே நம்ம ஏதாவது கம்யூனிகேட் பண்ணால் தான் நம்ம ஐடியா கிடைக்கும். நம்ம வர சவுண்டை வச்சு நம்ம எதுவும் மைண்டை போட்டு குழப்பிக்க வேணாம். சரி, ஓகே ப்ரோ. வாங்க. ஏய் எப்போ? எதுவும் கேப்சர் பண்ணி இப்போ தான். அதுக்குள்ள எங்கே போயிருக்கோம் தெரியலையே. சரியா பண்ண பிரசாந்த். என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. பாய், இந்த வாய்ஸ் நீங்க கேட்டீங்களா? ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு பாய். சவுண்டு மட்டும் கேட்குது, நான் ஒண்ணுமே இல்லையே. என்ன பாய் இவ்வளோ நேரம் ஆக்ரோஷமா சவுண்ட் கேட்டுச்சு, இப்போ சாஃப்டாக சவுண்ட் கேட்குது. ஒரு வேலை பேன்சியா இருக்குமோ? பேன்சியா?
ஆமாம் பிரசாந்த், எனக்கு ரொம்ப இந்த அமைதியாகவும் அதுக்கப்புறம் ஆக்ரோஷம் கட்டுது அழுவு சொன்ன கேட்டு வர கண்டிப்பாக இது பேன்ஸே தான் இருக்கும் பிரசாந்த். கண்டிப்பாக பேண்ட்ஸ்னா யாரு பயம் எக்ஸா? எக்ஸலாக இல்லை பிரசாந்த், விளாடுனால பிரசாந்த் இது. அப்படின்னா என்ன பாய்? பிரசாந்த் அது ஒரு ஆபத்தானது பிரசாந்த். அதுக்கெல்லாம் விளாட்னா நம்ம உசிரே போயிடும் பிரசாந்த். எப்படி நீங்கள் ஷோராக சொல்கிறீங்க? பிரசாந்த் ஆக்ரோஷமாக சவுண்டு கேட்குது, அதே நேரத்தில் பார்த்தியா அதே நேரத்தில் அழுகு சவுண்டு கேட்குது பிரசாந்த். அதை வச்சு தான் பிரசாந்த் நான் சொல்கிறேன். அதை பற்றி நிறைய நெட்டில் பார்த்துருக்கேன் பிரசாந்த் நான். ஏன் பாய் புதுசாக சொல்கிறீங்க? விளாடுறதா பிரசாந்த், சீரியஸாக சொல்கிறேன் பிரசாந்த். அப்போ ரூபினி? அது தெரியல பிரசாந்த், எனக்கே அது மர்மமாக தான் இருக்குது. ஹலோ, இங்கே இருக்கிறது ரூபினியா இல்லை பேன்சியா? பிரசாந்த் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது எனக்கு பிரசாந்த். நம்ம இங்கே வந்ததே எனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்மளை வந்து எப்பவுமே ஒரே நீ கவனிச்சிங்க வந்த இடத்துல நம்ம ஒரே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கோம் எப்போ பார்த்தாலும். எனக்கு ரொம்ப எதுவும் இங்கே சரியாக படல பிரசாந்த். சரி இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுறதுன்னா நீ வந்து பாய் இது பயங்கர ஆக்ரோஷமாக கத்துது பாய். ஆமாம் பிரசாந்த், இந்த மாதிரி நான் எங்கேயுமே கேட்டதில்லை பிரசாந்த். இந்த மாதிரி ஆக்ரோஷமாலாம் அதுவும் நம்ம 1-2 தடவை தான் இது பட் கேட்டுகிட்டே இருக்குது ஆக்ரோஷமாக. அதெல்லாம் மேக்னிட்டும் ஆக்ரோஷமாக தான் இருக்குது. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. இன்னும் இங்கே இருக்கிறது சரியாக பண்ண பிரசாந்த். வேறு எந்த இடத்துல கூட நீ வீடியோ எடுத்துக்கோ, வீடியோவும் முக்கியம் தான். அதுக்கு இங்கே ரொம்ப நேரம் நிற்கிறதுலாம் ரொம்ப ரிஸ்க்குன்னு நான் சொல்கிறேன். நம்ம கிளம்பலாம். ஓகேயா? இல்லை பாய் என்ன புரியலன்னா, நம்ம ரூபினின்னு கேள்விப்பட்டு வந்தோம் ஓகேவா? ஆமாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இங்கே பேன்சி இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ ரூபினி எங்கே போச்சு? சார் ஒரு வேலை ரூபினி வந்து டான்ஸு கண்ட்ரோல் எடுத்துருக்குமோ? கண்ட்ரோல் எடுத்துருக்குமா? நம்மளையும் கூட சீக்கிரம் கண்ட்ரோல் எடுத்தும் பிரசாந்த். இங்கே இருக்கிற வரைக்கும் சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்ப தான் பிரசாந்த். பார்த்தியா மல்லி கூட சவுண்டு போடுது பார்த்தியா? சரி இருங்க, இப்போது பேன்சிக்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அதை சொல்லுங்கள். பிரசாந்த் பேன்சிக்கிட்ட வந்து நம்ம ஆக்ரோஷமாக பேசணும்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக ஒன்றுமே ஆன்சர் வராது. கொஞ்சம் மரியாதையாக சாஃப்டியாக பேசிட்டு பாரு, ஏதாச்சும் ஆன்சர் வருதான்னு பேசணும். ஆமாம், நம்ம எதுவுமே பண்ணல அது இல்லாமல் இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது. நீயே தான் ஏழை கூடமாக பேசினா அதுக்கு இதுக்கப்புறம் ஆக்ரோஷமாக ஆகிடும் பிரசாந்த். ஏன் புது கதை சொல்கிறீங்க? ஆமாம் பிரசாந்த், அதுக்கப்புறம் நம்ம லைஃப்லேயே நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் ஆகும் பிரசாந்த். உன்னை தூக்கம்லாம் இருக்காது கண்டிப்பாக. அந்த மாதிரி இருக்குது பிரசாந்த், நிறைய விஷயம் இருக்குது பிரசாந்த். அதை பற்றி நானே தற்செயலாக தான் அந்த நெட்டில் அதெல்லாம் பற்றி பார்த்தேன். இந்த ஜின்னு அது மாதிரி எதுவுமா? ஜின்னு மாதிரிலாம் இல்லை பிரசாந்த், இது அதோட மோசமானது பிரசாந்த். ஜின்னுக்கு இதுக்கு சம்மந்தம் மாதிரிலாம் இல்லை பிரசாந்த். ஆனால் வந்து இது வந்து இதுக்கிட்ட நம்ம வச்சுக்கிறதே ரொம்ப டேஞ்சர் தான் பிரசாந்த். நிறைய கூட லைஃபே போயிருக்குன்னு வச்சுக்குவேன். இதுக்கப்புறம் சொன்னோன்னா நீயும் பயந்துடுவேன், நானும் பயந்துடுவேன். சரி இப்போ என்னதான் பண்ணலாம்? பிரசாந்த் நீ வந்து கம்யூனிகேட் பண்ணிப்பாரு. அது இல்லாமல் நீ விளையாட்டுத்தனமாலாம் கம்யூனிகேட் பண்ணாத, சீரியஸாக ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்ணிப்பாரு. சீரியஸாக என்ன போய் கம்யூனிகேட் பண்ணுறது? பேன்சிங்கிற பேரை கேட்டாலே சிரிப்பு தான் வருது. பிரசாந்த் நீ அதை பற்றி விஷயம்லாம் பார்த்தேன்னு நீ அந்த மாதிரி நினைக்க மாட்டே பிரசாந்த். உனக்கு அதை பற்றி எதுவுமே தெரில. பாத்தியா இந்த சவுண்டு கேட்டு உனக்கு சிரிப்பாக வருது. நம்ம சுற்றி நிறைய சவுண்டு கேட்குது பாய். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி பேன்சியாக தான் இருக்குமோ? கண்டிப்பாக அதுதான் இருக்குன்னு எனக்கு மனசில் படுது பிரசாந்த். அதுக்கிட்டலாம் ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு நம்ம ஏதாச்சும் அதை டிஸ்டர்ப் பண்ணோன்னா அது நம்ம உசிரியே காலி பண்ணிவிடும் பிரசாந்த். ஏய் பிரசாந்த் நம்ம இந்த ரூம்ல கட்டிச்சு இந்த சைடு வந்தோம், பார்த்தா இப்போ அந்த சைடு வந்து கேட்குது. ரூபினி நீங்கள் தானா?
பிரசாந்த் இது கண்டிப்பாக ஒரு ரூபினி கிடையாது, ஃபேன்சி தான். பேன்சி நீங்களா அது? ரூபினி ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட பேசிட்டு தான் இருந்துச்சு, இப்போ வந்து அதை பேச முடியலன்னு நினைக்கிறேன். இது கண்ட்ரோல் எடுத்து இது பேசுதுன்னு நினைக்கிறேன் இப்போ பிரசாந்த். பிரசாந்த் இங்கே பாரு, பிளட்டுலாம் இருக்கு. பிளட்டா? ஆமாம், இப்போ எடுத்தா பாய் இது வேற ஏதோ பாய். சரி எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள், எப்படி மரியாதையாக கம்யூனிகேட் பண்ணுறது சொல்லுங்கள் பேன்சி கிட்ட. ஏன்னா எனக்கு அந்த பேன்சியை பற்றி ஒன்றுமே தெரியாது. நீங்கள் தான் ஏதோ புதுசாக சொல்கிறீங்க. நான் கம்யூனிகேட் பண்ணுவா? பண்ணுங்க, யார் பண்ணாங்க பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சாகணும். பேன்சி நீங்க தான் இந்த இடத்துல இருக்கிறதா? நீங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கீங்க, எனக்கு தெரியல. சும்மா எதுக்காக இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? இந்த வாய்ஸை கேட்டாலே அள்ளு உடுத்து போகிறேன். அதுதான் ரூபினி, நீங்க தான் கண்ட்ரோல்ல எடுத்து வச்சிருக்கீங்களா? ரூபினி நீங்க தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்கன்னா ஏதாவது சவுண்டு போட முடியுமா? இல்லை இப்போ கத்துன மாதிரி பேச கூட மாட்டேங்குது. நீங்க தான் கம்யூனிகேட் பண்ணி பாருங்க. பாய் எனக்கு தோணுது, சொல்லுங்க. நம்ம பொதுவாக நிறைய இடத்துக்கு பேய் வீடியோ எடுக்க போயிருக்கோம், ஓகேவா? ஆமாம். எல்லா இடத்துலையும் நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம்? ஏதோ உதவி வேணுமா, உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணுவோம். ஆமாம், அதே மாதிரி இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணுவேன். ஓகே. அதுக்கு வர ஆன்சர் எல்லாமே ரூபினி, ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ரூபினியை பார்ப்போம். ஓகே. அதுக்கப்புறம் பேன்சி. ஃபர்ஸ்ட் நம்ம ரூபினி கிட்ட பேசுவோம். சரி, ரூபினி கிட்ட கம்யூனிகேட் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ரூபினி கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு ரூபினி கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு ஒரு வழிக்கு வருவோம் பாய். ஓகே. அதுக்கப்புறம் பேன்சி கிட்ட வருவோம். ஓகேவா? ரூபினி, உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? ஸ்டார்டிங்கில் கேட்ட வயசு இப்போ வருது. உங்களோட ஆன்மா இன்னும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கா? கேக்குதா? நீங்க இன்னுமே இந்த பில்டிங்ல இருக்கீங்க? இந்த பில்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? இப்போ பார்த்தியா அந்த ஆக்ரோஷ் சவுண்ட் எதுவுமே வரல பார்த்தியா? ரூபினி, உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதாமா? எங்க இருக்கீங்க? சவுண்ட் பக்கத்துல இருக்கு. ஆமாம் ப்ரோ, நான் எல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. எங்க இருக்கீங்க ரூபினி? கேட்டீங்களா? வாய்ஸ் டிஃப்ரெண்டாக வருது. டான்ஸிங் வந்துருச்சோ? அதான் ரெண்டு பேருமே இங்கே தான் பிரசாந்த் இருக்காங்க. பட் நம்ம இவ்வளோ நேரம் ரூபினி கிட்ட தானே பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், திடீர்னு வந்து பேன்ஸ் சவுண்டு கேட்குது. இப்போ ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி கண்ட்ரோலில் தான் இருக்குமோ? ஆமாம், அதுவும் இல்லாமல் அது அழுகுற சவுண்ட் மட்டும் தான் கேட்குது, வேறு எதுவுமே கேட்கல. தெரியுதா? அது பேசணும்னு நினைக்குது, ஆனால் வந்து பேன்ஸை கண்ட்ரோல் எடுத்தனால அது பேச முடியாது. சரி, டான்ஸ் எதுக்கு ரூபினியை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்? தெரியலையே. ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்கள் முன்னாடி வாங்க. நீங்கள் அழுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம் பிரசாந்த், அது இல்லாமல் கொஞ்சம் நினச்சி பாரு பிரசாந்த், நரபலியில் எப்படி சாவடிச்சிருப்பாங்க, அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். எதுக்குப்பா இன்னமும் இப்படி இருக்காங்க? அதுவும் இல்லாமல் இப்போ அது ஆத்மா அடைஞ்சு கூட நம்ம பேங்க் அதான் இப்போ அந்த பேன்ஸி கிட்ட மாட்டிட்டு பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு ரூபினி. ஏ பேன்சி,
மரியாதையா ரூபினி இப்ப நீ விடல உன்னை மொத்தமா அழிச்சிடுவேன். பிரசாந்த் அது நம்மள மொத்தமா அடிச்சிடும் பிரசாந்த். நான் முன்னாடியே சொன்னல உனக்கு தான். அப்புறம் என்ன பாய்? பிரசாந்த் பாத்தியா, முன்னோட இப்ப அதிகமாயிடுச்சு. அழுத நீ கேட்டீங்க தானே? கேட்டேன் பிரசாந்த். எனக்கே கஷ்டமா இருக்கு பாய். எப்படி விட்டு போக சொல்றீங்க? அது நம்ம லைஃபும் முக்கியம் இல்லை பிரசாந்த். பேங்க்ஸ் யாரு ரூபினியை பிடிக்கிறதுக்கு? உனக்கு தான் அவ்வளோ சக்தி இருக்குல்ல, அப்படி எதுக்கு ஒளிஞ்ச நின்று பயமுறுத்திட்டு இருக்க? பிரசாந்த் அது உருவத்தெல்லாம் பார்த்து நிறைய பேர் தூங்காமலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க பிரசாந்த். அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நிறைய பேர் வந்து. எங்கடி இருக்க பிரசாந்த்? ரூபினி மட்டும் காப்பாத்துக்கு ஏதாவது வழி இருந்தா பாரு பிரசாந்த். தேவையில்லாம பேங்க் சீக்கிரட்லாம் கம்யூனிகேட் பண்ணிருக்காரு பிரசாந்த். பேங்க் நமக்கு தேவையில்ல பிரசாந்த். அது கம்யூனிகேட் பண்ணி நமக்கு பேங்க்ஸ் யாருக்கு தான் இப்போ தேவை? யாருக்குமே தேவையில்லை. அவ்வளோ சீன்லாம் இல்லை அவளுக்கு. சரி ஓகே, பேங்க்ஸ் ஆம்பளையா பொம்பளையா சொல்லுங்க. பொம்பளை தான் பிரசாந்த். பேரை கேட்டாவே தெரியல உனக்கு. இல்லை சக்தி அப்படிலாம் பேர் முடியுதுடா. அந்த டவுட்டில் கேட்டேன் பாய். கோவப்படாதீங்க பாய். ஒரு நிமிஷம் வாங்க பிரசாந்த். பின்னாடி அழுகுற சவுண்ட்லாம் கேட்குது. வாங்க. வாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, ரூபினியாவையும் காப்பாற்றணும், அதே நேரம் பேங்க்ஸையும் இந்த இடத்த விட்டு காலி பண்ண வைக்கணும்.